மீண்டும் மணிப்பூர் பற்றி எரியும் நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவசர ஆலோசனை மேற்கொண்டார். இடஒதுக்கீடு பிரச்சனையால் பற்றி எறிந்த மணிப்பூரில் வன்முறை சம்பவங்கள் அவ்வப்போது நிகழ்ந்து வந்த நிலையில் தற்போது மீண்டும் அதிகரித்துள்ளன. ஜிரிபா மாவட்டத்தில் பழங்குடியின பெண் அண்மையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு வன்முறையாளர்களால் எரித்து கொலை செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் வீடுகள், கடைகளுக்கு தீ வைத்து வன்முறையில் ஈடுபட்ட குக்கி சமூகத்தினர் சிஆர்பிஎஃப் படையின் முகாம் மீதும் தாக்குதல் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து மெய்தி இன மக்கள் தங்கியிருந்த முகாம்களிலிருந்து 3 குழந்தைகள் மற்றும் 3 பெண்கள் மாயமான நிலையில் அவர்கள் அனைவரும் சடலமாக மீட்கப்பட்டனர். இதனையடுத்து மெய்தி சமூகத்தினர் நடத்திய போராட்டத்திலும் வன்முறை வெடித்தது. இந்நிலையில் ஜிரிபாமில் குக்கி சமூகத்தைச் சேர்ந்த 27 வயதுடைய ஆணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. இப்படி நாளுக்கு நாள் இரு சமூகங்களிலும் மாறி மாறி சடலங்கள் மீட்கப்படும் நிலையில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் வன்முறையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20 எட்டியுள்ளது. மணிப்பூரில் நிலைமை மோசமடைவதால் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் தலைநகர் இம்பால் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இணைய சேவை முடக்கப்பட்டுள்ளன. மகாராஷ்டிராவில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த அமித் ஷா அதனை ரத்து செய்துவிட்டு டெல்லி திரும்பினார். பாதுகாப்புத்துறை மூத்த அதிகாரிகளுடன் அமித் ஷா அவசர ஆலோசனை மேற்கொண்டார். மணிப்பூரில் நிலவி வரும் பதற்றத்தை குறைக்கவும், பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தவும் அதிகாரிகளுடன் அமித் ஷா ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையை தொடர்ந்து மணிப்பூர் நிலவரம் தொடர்பாக இன்று நண்பகல் 12 மணியளவில் மூத்த அதிகாரிகளுடன் அமித் ஷா ஆலோசனை நடத்த இருக்கிறார். மணிப்பூரில் பாஜக அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்பப் பெறுவதாக தேசிய மக்கள் கட்சியின் தலைவர் கன்ராட் சங்மா அறிவித்துள்ளார். மணிப்பூரில் மீண்டும் வன்முறை வெடித்திருக்கும் நிலையில் பாஜக தேசிய செயலாளர் ஜே.பி. நட்டாவுக்கு கடிதம் எழுதியுள்ள சங்மா நெருக்கடியை தவிர்க்கவும், இயல்பு நிலையை மீட்டெடுக்கவும் பிரேம்சிங் ஆட்சி முழுமையாக தவறிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் பிரேம்சிங் தலைமையிலான பாஜக அரசு தோல்வி அடைந்துவிட்டதாக குறிப்பிட்டு பாஜகவுக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்பப் பெறப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 60 உறுப்பினர்களை கொண்ட மணிப்பூர் சட்டப்பேரவையில் தேசிய மக்கள் கட்சிக்கு 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளன. பாஜக மட்டும் 32 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துள்ளதால் தேசிய மக்கள் கட்சி தங்களது ஆதரவை திரும்பப் பெறுவதால் ஆட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தெலுங்கர்கள் குறித்து அவதூறு பேசியதாக கைது செய்யப்பட்ட வழக்கில் நடிகை கஸ்தூரி நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். வழக்கு பதிவை தொடர்ந்து தலைமறைவானதாக வெளியான தகவலை மறுத்த கஸ்தூரி ஓடவும் இல்லை, ஒளியவும் இல்லை என்று கூறியுள்ளார். ஒருத்தனை உணர்வை அழிப்பதும் அடையாளத்தை அழிப்பதும் இனப்படுகொலைதான். அந்தப்புற மகளிரோட சேவைக்கு செய்ய வந்தவர்களெல்லாம், தெலுங்கு பேசினவர்களெல்லாம் இன்னைக்கு தமிழங்கள் இனம். சென்னை உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் தனக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையிலும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை காட்டமான கருத்துக்களை கூறி முன்பிணை மனுவை தள்ளுபடி செய்ததும் நடிகை கஸ்தூரி தலைமறைவானார். அதை மோப்பம் பிடித்த தமிழக தனிப்படை அதிகாரிகள் ஹைதராபாத்தில் தயாரிப்பாளர் ஹரியின் வீட்டின் கதவை தட்டினர். கஸ்தூரி வர மறுத்த போது கதவை உடைத்து உள்ளே வருவோம் என்று எச்சரித்த பிறகு வெளியே வந்த அவர் கைது செய்யப்பட்டார். அவரை இருபுறமும் பெண் காவலர்களை அமர்த்தி வேனில் 650 கிலோமீட்டர் சாலை மார்க்கமாக காவல்துறையினர் சென்னை அழைத்து வந்தனர். வேனில் இருந்து இறங்கியதும் கையை உயர்த்தி அரசியல் பாணியில் கும்பிட்டார். ஹைதராபாத்திலிருந்து சென்னை அழைத்து வந்த கஸ்தூரியிடம் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தப்பட்டது. யாருடைய தூண்டுதலின் பேரில் தெலுங்கு மக்கள் குறித்து இழிவாக பேசினார் என்று விசாரிக்கப்பட்டதாக தெரிகிறது. விசாரணைக்கு பிறகு கஸ்தூரிக்கு ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை நடத்தி உடல் தகுதி சான்றிதழ் பெறப்பட்டது. அதைத் தொடர்ந்து எழும்பூர் பெருநகர் குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அவரை காவல்துறையினர் அழைத்து சென்றனர். காவல்துறை வாகனத்தில் ஏறும் முன்பாக அரசியல் அராஜகம் ஒழிய நீதி வெல்லட்டும் என்று கஸ்தூரி முழக்கமிட்டார். எழும்பூர் நீதிமன்ற 5வது பெருநகர குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி ரகுபதி ராஜா முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது தான் சிங்கிள் மதர் என்றும் தனக்கு சிறப்பு குழந்தை இருப்பதாகவும் கூறி சொந்த பிணையில் விடுவிக்க நீதிபதியிடம் கஸ்தூரி மன்றாடியதாக கூறப்படுகிறது. ஆனால் அவருக்கு பிணை வழங்க மறுத்த நீதிபதி 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். சிறைக்கு அழைத்து செல்ல வாகனத்தில் ஏற்றும் போது பொலிட்டிக்கல் டிராமா எதிர்பார்த்ததுதான் என்று நடிகை கஸ்தூரி கோஷமிட்டார். பலத்த பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்ட கஸ்தூரி புழல் மத்திய சிறையில் பெண்கள் பிரிவில் அடைக்கப்பட்டார். இது ஒருபுறம் இருக்க, கிட்டத்தட்ட அதே சமயத்தில் மதியம் 2 மணி அளவில் இந்து மக்கள் கட்சியின் தலைவரும் கஸ்தூரி சர்ச்சையில் சிக்கிய பிராமண பாதுகாப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தவருமான அர்ஜுன் சம்பத்தின் எக்ஸ்தல பக்கத்தில்
கஸ்தூரியின் வீடியோ ஒன்று வெளியானதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதில் தான் எங்கும் ஓடவும் இல்லை, ஒளியவும் இல்லை என்றும் ஷூட்டிங்கிற்காகவே ஹைதராபாத் சென்றதாகவும் தெரிவித்தார். நான் எங்கேயும் தலைமறைவாகவும் இல்லை, ஓடவும் இல்லை, ஒளியவும் இல்லை. ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருந்தேன். என் வீட்டில் தான் இருந்தேன். ஷூட்டிங் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் என்னை ரொம்ப நார்மலாக தான் நானே கோஆப்ரேட் பண்ணி தான் கூட்டிகிட்டு வராங்க. வழக்கறிஞர் அறிவுறுத்தலின் பேரில் செல்போனை பயன்படுத்தவில்லை என்று கூறியிருக்கக்கூடிய கஸ்தூரி விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பேன் என்றும் வீடியோவில் தெரிவித்திருந்தார்.